அன்பானவர்களே, மீண்டுமாக வாழ வைக்கும் வேத வழி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை காரியங்களை குறித்து சில காரியங்களை குறித்து நான் கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை குறித்து நாம் அறிவது மிக முக்கியம். 3 காரியத்தை நாம் அறிய வேண்டும். தேவனை குறித்து அறிய வேண்டும், நம்மை குறித்து அறிய வேண்டும், பிறரை குறித்து நாம் அறிய வேண்டும். எனவே முதலாவது நம்மை குறித்து அறிவது என்று சொல்லும் பொழுது, உலகத்தில் பொதுவாக மனிதனை 2 பகுதியாக பிரிக்கிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் சைக்காலஜியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மனிதன் என்று சொல்லக்கூடியவன் காணக்கூடிய ஒரு மனிதனாக, அதாவது சரீரம் அவனுக்கு இருக்கிறதை சொல்கிறார்கள். இன்னொன்று காணக்கூடாத ஒன்று அவனுக்குள் இருக்கிறது, அதை மனம் என்று சொல்கிறார்கள். அந்த மனதில் ஏதாகிலும் பிரச்சனை வரும் என்றால் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்வதற்கு அவர்கள் பல காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படி மனிதனை 2 பகுதியாக நாம் பிரித்து பார்த்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாளும் வளர்ச்சி அடைய முடியாது. எனவே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் தேவன் நம்மை எப்படி படைத்தார் என்பதை குறித்த தெளிவான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். மனிதனை 2 பகுதியாக வேதம் சொல்லவில்லை. மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த வேத பகுதியில் மனிதனை வேதம் 3 பகுதியாக பிரிக்கிறதை நீங்கள் கவனியுங்கள். இதில் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 காரியம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே மனிதனை குறித்து நாம் அறிவதற்கு இந்த 3 குறித்தும், ஆவியை குறித்தும், ஆத்மாவை குறித்தும், சரீரத்தை குறித்தும் தெளிந்த அறிவுள்ளவர்களாக நாம் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது முதலாவது நம்முடைய சரீரத்தை குறித்து நான் ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அதை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த இடத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கூடாரம், வீடு என்ற வார்த்தையெல்லாம் இங்கு வருகிறதை பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்று சொல்கிறோம். எனவே இந்த வீடுக்குள் வசிக்கிறோம் என்று சொல்லுகிறது. எனவே இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்முடைய சரீரம் என்பது நாம் வாழும் ஒரு வீடு என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை நான் முதலாவது சொல்கிறேன் என்றால், நீங்கள் சரீரம்தான் நான் என்கின்ற உணர்வில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதனுடைய பிரச்சனை என்னவென்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்திற்கு, உங்கள் சரீரத்தை நீங்கள் கண்ணாடிக்கு முன்பாக நின்று பார்க்கும் பொழுது நீங்கள் வளர்த்தியாக உயரமானவராக இருக்கலாம், இல்லாவிட்டால் வளர்த்தி குறைந்த அளவில் இருக்கலாம். எனவே நீங்கள் உங்களை குறித்து நினைக்கும் பொழுது நான் குள்ளமானவன், உயரமானவன், அல்லது நான் தோலின் நிறத்தை வைத்து, மூக்கின் வடிவமைப்பை வைத்து நம்மை குறித்து பலவிதமான காரியத்தை நாம் நினைக்கிறோம். சரீரத்தை வைத்து இந்த சரீரம்தான் நான் என்று நினைப்பது முதலாவது ஆவிக்குரிய வாழ்விலே நாம் சரியான வளர்ச்சிக்குள் வர முடியாதபடி தடுக்கிறது. அப்படி நாம் அறிவோம் என்றால் நாம் இந்த சரீரத்தை பராமரிப்பதை குறித்தே தான் அதிகமான கரிசனை நாம் கொள்கிறவர்களாக இருப்போம். எனவே முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய சரீரம் நாம் அல்ல, இல்லாவிட்டால் நான் அல்ல. சரீரம் என்பது நான் அல்ல என்கின்ற ஒரு உண்மையான வெளிச்சம் நமக்கு தெரிய வேண்டும். இந்த சரீரத்துக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் புரிய வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5:23 படி ஆவி, ஆத்மா, சரீரத்தில் சரீரம் நான் அல்ல என்று சொன்னால் இது தவிர 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எப்படி மனிதனை படைத்தார் என்று சொல்லி ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். 27வது வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய சாயல், இல்லாவிட்டால் தேவன் எப்படிப்பட்ட ரூபமுடையவராக, எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால்
யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம், யோவான் 4:24 வாசிக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எனவே இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? தேவன் நம்மை போன்ற சரீரத்தை உடையவர் அல்ல, ஆனால் அவர் ஆவியின் தன்மையுடையவராக இருக்கிறார். ஆவியின் தன்மையுடைய தேவன் நம்மை சிருஷ்டித்ததினாலே, படைத்ததினாலே, தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் நம்மை படைத்ததினாலே நம்முடைய ஆவிதான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அதே போன்ற தன்மை நம்முடைய ஆவிக்கு இருக்கிறது. எனவே இந்த ஆவிதான் உண்மையான மனிதன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நான் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் லூக்கா சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மனிதன் அதாவது மரித்த பொழுது, லாசருவும் ஐஸ்வர்யவானும் மரித்த பொழுது அவருடைய சரீரம் இந்த பூமியில் அது புதைக்கப்பட்டு விட்டது, அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. ஆனால் பரலோகத்தில் அதாவது பரதேசியிலே போய் அவர்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் காண முடிந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சரீரம் இல்லாமலேயே ஒருவரை ஒருவர் அடையாளம் காண முடிந்தது. அது மட்டுமல்ல, லாசருவுக்கு அங்கே தண்ணீர் தாகம் எடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு வேதனை உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். அது போக பூமியில் இருக்கும் தன்னுடைய சகோதரரை குறித்த ஒரு பாரம் அவனுக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே சரீரம் என்று ஒன்று இல்லாமலேயே நாம் சரீரத்தில் இருக்கும் பொழுது எப்படி நாம் செயல்படுகிறோமோ அது போல செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருந்ததை, மரணத்துக்கு பின் இருந்ததை பார்க்கிறோம். எனவே இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? சரீரம் நாம் அல்ல, நம்முடைய ஆவிதான் உண்மையான மனிதன் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால், உண்மையான மனிதன் எது என்று நாம் அறியாவிட்டால் அந்த உண்மையான மனிதனை பலப்படுத்தும் காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். நாம் குறிப்பாக வாலிபர்களை நாம் பார்ப்போம் என்றால், சில வாலிபர்கள் தங்களுடைய சரீரத்தை குறித்து அதிகமான அவர்களுக்கு கரிசனை இருப்பதினால், ஆர்வம் இருப்பதினால், தங்களுடைய சரீரத்தை நன்றாய் வனப்பாக வைத்துக் கொள்வதற்கு அதற்கேற்ற பயிற்சிகளையும் நல்ல ஆகாரங்களை உண்வதையும் நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றும் தவறில்லை. நம்முடைய சரீரத்தை நன்றாக நாம் பராமரிக்க வேண்டும். ஆனால் இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு நாம் பராமரிக்கிறோமோ அது நம்முடைய வீட்டை பராமரிக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனதை செழுமையாக்குவதற்கு அவன் கல்வி சாலைக்கு சென்று படித்து அதன் மூலமாக தன்னுடைய மனதை அவன் விருத்தி அடையும்படியாக பண்ணுகிறான். ஆனால் உண்மையான மனிதன் வேதத்தின்படி யார் என்றால், மனிதன் என்பவன் ஆவியின் தன்மையுடையவன். அந்த ஆவியின் தன்மையுடைய மனிதனுக்கு ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது. இந்த ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்துக்குள் அது குடிகொண்டிருக்கிறது. எனவே திரும்பி அதை சொல்லுகிறேன். மனிதன் யார் என்றால் அவன் ஆவியின் தன்மையுடையவன், தேவனைப் போலவே. தேவன் மட்டும் ஆவியின் தன்மையுடையவர் அல்ல, தேவனால் படைக்கப்பட்ட தேவ தூதர்களும், ஏன் சாத்தானும் ஆவியின் தன்மையுடையவனாகத்தான் இருக்கிறான். மனிதர்களாகி நாமும் அந்த ஆவியின் தன்மையுடையவர்களாக இருக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் இருக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நமக்கு இந்த சரீரம் என்ற ஒன்று இருக்கிறது, சரீரத்துக்குள் நம்முடைய ஆவி குடிகொண்டிருக்கிறது. இந்த சரீரம் நமக்கு எதுக்கு தேவைப்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் இருக்கும் மக்களோடு கூட நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு சரீரம் தேவை. எனவே அந்த விதத்தில் சரீரம் நமக்கு தேவை. எனவே தேவனை இந்த பூமிக்கு நாம் வெளிக்காட்டுவதற்கு நமக்கு சரீரம் அவசியம் தேவை. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், சரீரம் அல்ல நாம், சரீரம் நாம் வாழும் வீடு. இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நம்முடைய ஆவிதான் உண்மையான மனிதன் என்று சொல்லும் பொழுது, அந்த உண்மையான மனிதனாகிய அந்த ஆவியை நாம் சரியாக பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, அதற்கு முன்பாக நான் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த ஆவி ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நிக்கோதேமிடத்தில் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் சரீரம்தான் நான் என்பதை அவன் நினைத்து கொண்டிருந்தபடினால் அவர் என்ன சொல்லுகிறார், எப்படி என் தாயின் கற்பத்திற்குள் நான் மீண்டும் புகுந்து பிறக்க முடியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார்.
6வது வசனத்திலே, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இங்கே 2 வார்த்தை பாருங்கள், ஆவி என்று வருகிறது. ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியா யார் இருக்கிறார் என்றால் தேவன் இருக்கிறார். அந்த தேவன் மறுபடியும் நம்முடைய ஆவியை பிறக்க வைக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதன் வெளிப்பிரகாரமாக அவன் சரீரத்தில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், நேர்த்தியாக இருக்கலாம். அதை வைத்து அவர் ஒரு நல்ல மனிதன் என்று பொதுவாக உலகத்தில் நாம் இடைப்படுகிறோம். ஆனால் அது அவன் வாழும் ஒரு வீடுதான். ஒரு சிலர் தங்களுடைய சரீரத்தின் அமைப்பை எண்ணி அவர்கள் தாழ்வு மனப்பான்மைக்குள் சென்று அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் தைரியத்தோடு செயல்பட முடியாதபடி தாழ்வு மனப்பான்மை சிலருக்குள் இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே 2ம் தவறான காரியம்தான். ஒரு மனிதன் அழகாக இருப்பதினாலே அவன் மேன்மையானவனாகவோ, இல்லாவிட்டால் சரீர அழகு இல்லாதவனாக இருப்பதினாலே அவன் தாழ்ந்தவனாகவும் தன்னை எண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேரும் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த சரீரம் என்பது அவர்கள் வாழும் வீடு என்பது. இப்பொழுது நம்முடைய ஆவியை குறித்து நாம் கவனிப்போம். ஒரு மனிதன் இந்த உலகத்திற்குள் பிறக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது, மனிதன் பாவத்தில் கற்பம் தரித்தான் என்று சொல்கிறது. பாவத்தில் கற்பம் தரித்தான் என்பதை எதை குறிக்கிறது என்றால், மனிதன் பாவத்தன்மையோடு கூட பிறப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பாவத்தன்மை மனிதனுக்குள் எப்படி வந்தது என்று வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஒரு மனிதனுடைய பாவம் கீழ்ப்படியாமையினாலே வந்தது. அந்த கீழ்ப்படியாமைக்கு தண்டனை என்னவென்றால் மரணம். எனவே ஆதாம் பாவம் செய்த பொழுது மரணம் வந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மரணம் எங்கே வந்தது? இப்பொழுது நீங்கள் புரிய வேண்டும். அவன் சரீரத்தில் உயிரோடு தான் இருக்கிறார், மரிக்கவில்லை. ஆனால் மரணம் எங்கு ஏற்பட்டது என்றால் அவனுடைய ஆவிக்குள் அந்த மரணம் ஏற்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனும் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கும் பொழுது அவர்கள் உயிருள்ள ஒரு குழந்தையாக உலகத்திற்கு தோன்றினாலும் அவர்கள் சரீரம் உயிரோடு கூட தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய ஆவியோ மரித்த நிலையில் இருக்கிறது. இந்த மரித்த நிலையில் இருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது ஆவி என்பது அசைவற்ற நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அதாவது தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். மரித்த மனிதனோடு கூட நாம் பேச முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. அதுபோல மரித்த நிலை என்பது எதை குறிக்கிறது என்றால், மனிதனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத ஒரு மரண நிலை. ஆனால் அந்த ஆவிகள் அசுத்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ள முடியும், தேவனோடு மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியாது. ஏனென்றால் பாவத்தின் நிமித்தம் கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய ஆவிக்கும் மனிதனுடைய ஆவிக்கும் ஒரு பெரிய பிரிவு உண்டானது நிமித்தம், அந்த மரணம் வந்தது நிமித்தம் மனிதனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட தொடர்பு கொள்ளும் அந்த ஸ்லாக்கியத்தை அது இழந்து விட்டது. எனவே தேவன் மீண்டுமாக மனிதனை அவருடைய சித்தத்துக்குள், அவருடைய நித்திய திட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய ஆவியை அவர் மீண்டுமாக உயிர்ப்பிக்க வேண்டும். எனவே நான் இதை குறித்து சொல்லும் பொழுது, ஒருவேளை ஒரு சிலர் தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலேயோ அல்லது கிறிஸ்தவ பெயரை உடையவனாக இருப்பதினாலேயோ தன்னை கிறிஸ்தவன் என்று ஒருவேளை அவர்கள் சொல்லலாம், உலகம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது அவர்களுடைய பள்ளியிலே சான்றிதழிலே கிறிஸ்தவர்கள் என்று கூட குறிப்பிடலாம். ஆனால் வேதத்தின்படி ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவனால் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்க முடியாது. அவன் தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்தவனாக அவன் மாற முடியாது. எனவே கிறிஸ்தவன் என்றால் யார் என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால், எந்த மனிதனுடைய ஆவி மீண்டும் மறுபடியும் பிறந்ததோ, எந்த மனிதனுடைய ஆவி மறுபடியும் பிறப்பதன் மூலமாக கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொண்டதோ அந்த மனிதன் கிறிஸ்தவன். எனவே முதலாவது நாம் அறிய வேண்டியது, கிறிஸ்தவன் என்றால் யார்? கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொண்டவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிலையில் மனிதன் இருக்கிறான். எனவே முதலாவது என்ன மாற்றம் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது நடக்கிறது என்றால், அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஜீவன் அவனுக்குள் வருகிறது.
நான் 2 காரியத்தை இப்பொழுது சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஆவிதான் உண்மையான மனிதன். அந்த உண்மையான மனிதன் பிறக்கும் பொழுது மரண நிலையில் பிறக்கிறான். ஏனென்றால் கீழ்ப்படியாமையினாலே மரணம் ஆதாமுக்குள் வந்தது, அந்த மனிதனுக்குள் இருக்கிறது. எப்பொழுது இயேசுவை அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவன் மீண்டும் மறுபடியும் பிறக்கிறான். மறுபடியும் பிறக்க வைப்பது யார் என்றால் இப்பொழுது தேவன், அதாவது பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் வேதம் சொல்கிறது, ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் என்று சொல்லி. எனவே ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் நம்முடைய ஆவியை குறித்து நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஆவி எப்படி செயல்படுகிறது, அதனுடைய தன்மை என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது ஒருவேளை நம்முடைய சரீரத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தையா இருக்கும்போது சொல்லித் தருகிறோம். இதுதான் காது, மூக்கு என்றெல்லாம் எப்படி நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை குறித்த நல்ல அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமோ, அதைவிட மிக முக்கியமான அறிவு நம்முடைய சரீரத்திற்கு அவயவங்கள் இருப்பது போல நம்முடைய ஆவிக்கும் அவயவங்கள் இருக்கிறது. அது என்ன அவயவங்கள் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. அதை நான் வரும் நாட்களில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் இப்பொழுது ஒரு ஆவியின் நபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆவியின் நபரை நீங்கள் வளர்ச்சிக்குள் கொண்டு வர வேண்டும். எப்படி வளர்ச்சிக்குள் கொண்டு வர முடியும் என்று சொல்லி பார்த்தால், யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 63ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. அவருடைய வார்த்தையை குறித்து சொல்கிறது, நான் சொல்லிய வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். எனவே ஆவியின் மனிதனுக்கு உணவு ஆவியின் தன்மை உள்ள வசனம். இதைத்தான் நாம் 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக வாசிக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான மனிதனாகிய நம்முடைய ஆவியின் மனிதன் நன்றாக வளர வேண்டும் என்றால் அவனுக்கு ஆகாரம் அவசியம் தேவை. அந்த ஆகாரம் எதுவாக இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நான் சொல்வது தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை சொல்லவில்லை, கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். ஆனால் அந்த வசனத்தை எப்படி தியானிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளான மனிதன் பலனடைய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வல்லமையுள்ள ஒரு நபராக மாற வேண்டும் என்றால் யாரும் மாற முடியும். தங்களுடைய ஆவியின் மனிதனை நன்றாய் பராமரித்து அவனை தேவ வசனத்தை கொண்டு அவனை பலப்படுத்தி அவனை நம்மளுடைய வாழ்க்கைக்குள் அவன் வளருவதற்கு அந்த ஆவியின் மனிதனுக்கு உதவி செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதலாவது, ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது நடக்கும் காரியத்தை சொல்கிறேன். அவனுடைய ஆவி மட்டும்தான் புதுப்பிக்கப்படுகிறது. இதை குறித்து 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? முற்றிலுமான புதுமை. அதாவது பிறக்கும் பொழுது, தகப்பனிடத்தில் பிறக்கும் பொழுது நமக்கு இருந்த முழு தன்மையும் மாறி ஒரு புதிய மனிதனாக மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவி இருக்கிறது என்கிற சத்தியத்தை முதலாவது நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் புது அந்த தன்மை உள்ளே வந்த பிறகும் ஏன் அவரிடத்தில் பல குறைகள் இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் வரலாம். அதை குறித்து நான் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். மனிதனை மீண்டுமாக 3 பாகங்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை குறித்து எண்ணும் பொழுது நீங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது வேதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், நன்றாய் கவனியுங்கள், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த இடத்தில் மனதை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த மனம் என்று சொல்லக்கூடியது எங்கே இருக்கிறது? நமக்குள் இருக்கிறது. ஆனால் எந்த இடத்தில் இருக்கிறது? சரீரத்தில் இருக்கிறதா, ஆத்துமாவில் இருக்கிறதா, ஆவியில் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் வேதம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் அதை குறித்து நான் பிறகு சொல்கிறேன். நம்முடைய மனம்
நம்முடைய ஆத்துமாவுக்குள் இருக்கிறது. நம்முடைய மனம் நம்முடைய ஆத்துமாவுக்குள் இருக்கிறது. அங்கே நம்ம வாசித்தோம் 2 கொரிந்தியர் 5:17 எல்லாம் புதிதாகிவிட்டது. எங்கே எல்லாம் புதிதாகிவிட்டது என்றால் ஆவிக்குள் எல்லாம் புதிதாகிவிட்டது. ஆனால் ஆத்துமாவிற்குள் இன்னும் புதிதாகாமல் மறுரூபமாகாமல் இருக்கிறதை வேதம் சொல்கிறது. அதனால்தான் அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவருடைய மனம் புதிதாகனாலே அவர்கள் பலவிதமான தோல்வியின் வாழ்க்கையிலே வாழுகிறார்கள். உதாரணத்திற்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கிறிஸ்தவனை சாபம் பின்தொடர முடியுமா என்று கேட்டால் சில கிறிஸ்தவர்கள் பின்தொடர முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சாபம் நம்மை பின்தொடர முடியாது. ஏனென்றால் இந்த சத்தியத்தை நான் அறிந்து என்னுடைய மனம் புதிதானால் நான் என்ன எப்பொழுதும் எப்படி எண்ணுவேன் என்றால், நான் இப்பொழுது மறுபடியும் பிறந்து விட்டபடியால் சாபம் என்னை பின்தொடராது என்று நான் எண்ணுவேன். ஏனென்றால் என்னுடைய மனம் புதிதாக இருக்கிறது. ஆனால் புதிதாகாமல் இருக்கின்ற ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர் ஏதாவது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்மறையான காரியம் நடக்கும் என்றால் உடனே ஏதோ ஒரு சாபம் தனக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பயத்தோடு கூட வாழக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் மூல காரணம் என்னவென்றால் மனம் புதிதாக மாறாமல் இருப்பது. இன்னும் பல காரியத்தை நான் சொல்ல முடியும். ஒருவேளை மனம் ஒரு மனிதனுக்கு புதிதாகாமல் இருக்கும் என்றால் அவன் உலக மக்கள் எப்படி நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வது போல தாங்களும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் என்கின்ற அந்த சாபமான அவலமான எண்ணத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய மனம் புதிதானால் அவன் எப்படி நினைப்பான் என்றால், நான் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், நான் பரிசுத்த சந்ததி என்று அவன் தன்னை குறித்து நினைப்பான். எனவே மனம் புதிதாக எந்த அளவுக்கு மனம் புதிதாக மாறுகிறதோ அந்த அளவுக்குத்தான் உள்ளே புதிதாக இருக்கின்ற அந்த ஆவியின் தன்மையை நீங்கள் உங்கள் சரீரத்தின் மூலமாக வெளிப்படுத்த முடியும். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறப்பான ஒரு வாழ்க்கை நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு உங்கள் ஆத்துமாவை உங்கள் மனதை தேவனுடைய வார்த்தையை வைத்து நீங்கள் புதிதாக்குகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய நிலையை அடைய முடியும் என்று நினைக்கிறோம். அது மிக தவறானது. ஏனென்றால் தேவனுடைய திட்டம் என்னவென்றால் நாம் எல்லோரும் ஏற்கனவே நான் போன வாரத்தில் சொன்னது போல நாம் ஆளும் நிலையை அடைவதற்கு இந்த சத்தியங்களை நாம் அறிவது மிக அவசியமாயிருக்கிறது. எனவே உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனாகிய உங்களுடைய ஆவியை தினந்தோறும் வேத வசனங்களை தியானிப்பதன் மூலமாக வளர செய்யுங்கள். அதே வசனத்தை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய மனதை நீங்கள் புதிதாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தை பற்றி நாம் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்தில் சரீர மீட்பாகி புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு என்பது எதிர்காலத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த சரீரம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சரீரம், இந்த வீடு, இது மரணத்தை சந்திக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஏனென்றால் அதற்கு பிறகு வேதம் தெளிவாக சொல்கிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்முடைய சரீரம் மறுரூபமாகும் என்று சொல்லப்பட்டு, எப்பொழுது நம்முடைய சரீரம் மறுரூபமாகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த விடுதலையை நாம் பெறுகிறோம். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் இதோடு சேர்த்து சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது அவனுக்கு பாவத்தின் தண்டனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதை நாம் பெனால்டி ஆஃப் சின் என்று சொல்கிறோம். பாவத்தினுடைய தண்டனைக்கான ஒரு மன்னிப்பு, ஒரு விடுதலை கிடைக்கிறது. அடுத்ததாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதே பாவத்தின் வல்லமையை மேற்கொள்வதற்கான ஒரு விடுதலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் எப்பொழுது நம்முடைய சரீரம் மறுரூபமாகிறதோ அப்பொழுது
பாவத்தின் பிரசனத்திலிருந்து நமக்கு விடுதலை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாவ பிரசனத்திலிருந்து விடுதலை என்றால் என்ன அர்த்தம்? எந்த விதமான பாவ சோதனைகளும் நமக்கு வராது. அது எதிர்காலத்தில் நமக்கு ஆண்டவர் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த சரீரத்திற்குள் பாவம் குடிகொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்து நான் பிறகு தெளிவாக பேசுகிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த பூமியில் வாழும் பொழுது நமக்கு பாவ சோதனைகள் வரலாம். ஆனால் அந்த பாவ சோதனையில் நாம் விழ வேண்டிய அவசியம் இல்லை. முற்றிலுமாக பாவ வல்லமையை ஜெயிப்பதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்பினது என்னென்றால், மனிதன் 3 தன்மை உடையவனாக இருக்கிறான்: ஆவி, ஆத்மா, சரீரம். இதில் முதலாவது மனிதன் கவனிக்க வேண்டியது அவனுடைய ஆவி மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆவி மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் யாரால் பிறக்கிறான் என்றால் தேவனால் பிறக்கிறான். நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் மிக தெளிவாக சொல்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் தேவனாலே பிறந்தவர்களாக நம்முடைய ஆவி. இன்னொரு வசனம் சொல்கிறது, தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எனவே தகப்பனுடைய வித்து அல்ல, தேவனுடைய வித்தினாலே நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்து ஒரு புதிய சிருஷ்டியாக, இதற்கு முன்பு உலகத்தில் இராத ஒரு புதிய சிருஷ்டியாக இப்பொழுது நம்முடைய ஆவியை, உள்ளான மனிதனை, உண்மையான மனிதனை தேவன் மாற்றிவிட்டார். ஆனால் அந்த மாற்றத்தின் தன்மையை பூமிக்குள் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது நடக்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய ஆவியை நாம் முதலாவது வளர வைக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை வைத்து. இரண்டாவதாக, அதே நேரத்தில் இணையாக நம்முடைய மனதை புதிதாக்குகிற செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். இந்த புதிதாக வேண்டும் என்பதை நான் இன்னொரு விதத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் எப்படி எண்ணுகிறாரோ, நினைப்பாரோ, அது போன்று நினைக்கத்தக்கதான ஒரு தன்மையை தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை நாம் சொல்லலாம், எப்படி நான் தேவனை போல நினைக்க முடியும் என்று. ஆனால் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. எனவே கிறிஸ்துவின் சிந்தையை உடையவராக மாறுவதற்கு நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய மனம் எந்த அளவுக்கு மறுரூபமாகிறதோ, சிந்தை மாறுகிறதோ, அதற்கு ஏற்றபடி நம்முடைய வார்த்தைகள், பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய மதிப்பீடுகள் எல்லாமே அது மாறிவிடும். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேண்டியது, இந்த சரீரத்திற்குள் பாவ வல்லமை இருக்கிறது. அந்த பாவ வல்லமையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கமாக இருக்கிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் இதை அறிந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆவி மறுபடியும் பிறக்கவில்லை என்பது அர்த்தம். எப்படி நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று நான் தெரிந்து கொள்ள முடியும் என்று வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை தாமே நம்முடைய ஆவியுடனே அவர் சாட்சி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆவிக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தெளிவாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சாட்சி அவர் கொடுக்கிறார். அந்த சாட்சி உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது என்பது அர்த்தம். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததினால் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவ பேரை வைத்ததினால் கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று உங்கள் ஆவிக்குள் சாட்சியோடு கூட நீங்கள் வாழும் பொழுது, உங்களுக்குள் ஆவியானவர் தரும் அந்த சாட்சி நிச்சயத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டு, அதற்கு பின்பு உங்களுடைய ஆவியை நீங்கள் வளர்ச்சி அடைய செய்யவும், உங்களுடைய மனம் புதிதாகவும், பாவத்தின் வல்லமையிலிருந்து முற்றிலுமான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இதை நாம் அறிந்து செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த நேரத்தில் இதற்காக நாம் ஜெபிப்போம். அதற்கு பின்பு நான் இன்னொரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட போதிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர், இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்கின்ற எல்லா செவிகளும் திறக்கப்பட்டு
ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்துக்குள் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளவும் மனதிலே புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவரே இப்பொழுது நீர் செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் அது பிரவேசிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.